வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய பெண்மனம், அத்தியாயம் 6. வசந்த நிலையத்தின் வாசல் பொறுத்துகாலின் மூலையில் இருந்த ரேடியோவிலிருந்து இனிமையான கீதம் வெளிப்பட்டு கொண்டிருந்தது. நாற்காலி ஒன்றில் உட்கார்ந்திருந்தவாறு பாடலை ரசிக்க முயன்று கொண்டிருந்த காமாட்சி அம்மாளை சங்கீதத்தை கேட்க முடியாதவாறு 3 வயது பேரன் ராஜு ஓயாமல் அழுது கொண்டிருந்தான். தன்னை தனியே விட்டுவிட்டு பெற்றோர்கள் எங்கேயோ வெளியில் போய்விட்டதற்காக அழ ஆரம்பித்த ராஜு பாட்டி தனக்கு அளித்த பிஸ்கூத்துகளை ஏறெடுத்து பார்க்கவும் மறுத்துவிட்டான். தாயார் சென்றிருந்த இடத்திற்கு தானும் போக வேண்டும் என்று அவனுடைய சின்னஞ்சிறு மனம் போராட்டம் செய்து கொண்டிருந்தது. அசடாடா நீ ராஜா, பாரு அத்தையை இப்போதான் பள்ளிக்கூடத்திலிருந்து வரா, அவளோட நம்ம எல்லாரும் போகலாம் என்று சமாதானப்படுத்தி கொண்டே காமாட்சி அம்மாள் பள்ளிக்கூடத்திலிருந்து வந்து தனது கடைக்குட்டி சகுந்தலாவை சுட்டி காட்டினாள். வரும்போதே சகுந்தலா கோபாவசத்துடன் நுழைந்தாள். ஆமாம், அத்தையை ராஜாவை அழைச்சிட்டு போகத்தான் வராள் என்று உரிமையவள் துப்பென்று புஸ்தகங்களை ஒரு மூலையில் வீசி எறிந்துவிட்டு சோஃபா ஒன்றின் மீது உட்கார்ந்து விசித்து அழ ஆரம்பித்து விட்டாள். திக்பிரமையடைந்த காமாட்சி அம்மாள், என்னடி சக்கு, என்னத்துக்கு அழற, சமாசாரத்தை சொல்லேண்டி என்று பதறிய வண்ணம் மகள் அருகில் வந்து நின்றாள். நான் அப்பவே சொன்னேன், யார் கேட்டா என் பேச்சை? டியூஷன் வாத்தியார் வச்சால்தான் படிப்பேன்னு நீங்கள் எல்லாம் காதில் போட்டுக்கலை. இதை பாரு, என் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வந்திருக்கு. கணக்கில் 8 மார்க்கு, இங்கிலீஷில் 15, தமிழில் 18 என்று ஆத்திரத்துடன் கூறியவள் மேலே பேச முடியாமல் ஓவென்று அழ ஆரம்பித்து விட்டாள். அது சமயம் டென்னிஸ் மாட்டியை கையில் சுழற்றி கொண்டே வாயில் மெல்ல சினிமா பாட்டை பாடியவாறு அங்கே வந்த ஜெகநாதன் தன் தங்கை சகுந்தலா கண்ணீரும் கம்பளையுமாயிருப்பதைக் கண்டு, சகுந்தலா ஏன் அழற என்றான் வியப்புடன். சகுந்தலா பதில் சொல்லாமல் தமையனை கண்டதும் இன்னும் பலமாக அழத் தொடங்கினாள். காமாட்சி அம்மாள் சட்டென்று, சகுந்தலாவுக்கு பரீட்சையில் மார்க்கு குறைச்சலாம் வந்திருக்காம், அதுக்காக அழறாள் என்றாள். சமாசாரத்தை கேட்டு ஜெகநாதன் வாய்விட்டு கடகடவென்று சிரித்தான். பூ, இவ்வளோத்தானா? என்னடாப்பான்னு பார்த்தேன். 1/2 வருஷ பரீட்சை தானே, போகட்டும். இல்லாவிட்டாலும் உன் படிப்பு கல்யாண படிப்பு தானே. இதுக்கு நீ அழ ஆரம்பிச்சா இன்னும் இருக்கே உலகத்திலே அழறதுக்கு 1000 விஷயங்கள் என்றான் பரிகாசமாக. சகுந்தலா தமையனின் கேலி பேச்சுக்களை கேட்டு ரோஷமடைந்தவளாய், போ அண்ணா, உங்களுக்கு எப்பவும் என்னை கண்டால் பரிகாசம்தான் என்றாள். சி அசடே, சும்மா தமாஷ்டி, இப்போ அழறதை நிறுத்துறியா இல்லையா? பள்ளிக்கூடத்திலே உங்களுக்கு அழறதை தவிர வேற ஏதாவது சொல்லி தராளா என்று சிரித்து கொண்டே கேட்டான் அவன். சகுந்தலாவின் அழுகை நின்றது. அதற்கு பதில் அவள் உதடுகளில் சிரிப்பின் சாயை படிந்தது. போ அண்ணா, பாடமெல்லாம் நன்றாக தான் சொல்லித்தரா என்றால் வெட்கத்துடன். வம்பு எப்படி பேசுறது என்கிறதை பற்றி நன்றாக சொல்லித்தராலாமே. உங்கள் பள்ளிக்கூடத்தில் கோமதி வித்யாலயம் என்பதே பெண்கள் பள்ளிக்கூடம் இல்லை, வம்பிகள் வாசகசாலைன்னு என் சிநேகிதர்கள் சொல்வார்களே, நிசந்தானா சக்கு என்று மேலும் பரிகாசமாக கேட்டான். சகுந்தலாவிற்கு வெட்கம் தாங்க முடியவில்லை. யார் சொன்னா அப்படியெல்லாம் எங்கள் பள்ளிக்கூடத்தை பற்றி என்று சற்று கோபமாக கேட்டாள். என்னை பற்றி உங்கள் உபாத்தியானிகள் ரொம்ப பேசுறது காதில் பட்டது. என்னை பற்றி உங்கள் உபாத்தியானிகள் ஒம்பு பேசுறதாக காதில் பட்டது. என்னை பற்றி அவர்களுக்கெல்லாம் ரொம்ப அனுதாபம் போல் இருக்கு. கல்யாணம் பண்ணிக்காமல் கட்டை பிரம்மச்சாரியாக இருக்கிறானே என்று அவர்கள் ஊர்குகிறார்கள். யாராவது உனக்கு பிடிச்சவ இருந்தா சொல்லு, கல்யாணம் பண்ணிக்கிறேன், உனக்கு நிறைய பரீட்சையில் மார்க் கிடைக்கும் என்று கூறிவிட்டு கண்ணை சிமிட்டினான். அதுவரை மௌனமாய் அண்ணனுக்கும் தங்கைக்கும் நடுவில் நடந்த சம்பாஷணை கேட்டு ரசித்து கொண்டிருந்த தாயார் காமாட்சி அம்மாள் குறுக்கிட்டு, போருண்டா, அவகிட்ட போய் உன் விளையாட்டெல்லாம் என்று கடிந்ததை கூட கவனிக்காமல் அவன் மேலும், நிஜமாகத்தான் சொல்கிறேன் சக்கு, உங்கள் பள்ளிக்கூடத்தில் யாராவது இருந்தால் சொல்லு, எனக்கு தெரிந்தவரை எல்லோரும் குரங்கு சுரூபங்கள் தான் என்று ஆச்சரியமாக கூறிய ஜெகநாதன் எழுந்திருந்தான் இடத்தை விட்டு. சகுந்தலாவுக்கு அண்ணன் தன் பள்ளிக்கூடத்தை கேவலமாக பேசியது பிடிக்கவில்லை. ரோஷம் தாங்காத அவள் ஆத்திரத்துடன், சந்திரான ஒரு டீச்சர் எங்கள் பள்ளிக்கூடத்திற்கு வந்திருக்கா, அவளை பார்த்து விட்டு அப்புறம் சொல்லுங்க. அழகுனா அழகு, அவளை போல் யாரும் கிடையாது. ஷெகப்பா, உயரமா, சூரட தலைமயிருமா,
பொம்மை போல இருக்கிற அவளை பள்ளிக்கூடத்து குட்டிகள் எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும். பாடம் சொல்லிக் கொடுப்பதிலும் கெட்டிக்காரி என்றால் சகுந்தலா பெருமையுடன். ஜெகநாதன் சற்று நேரம் மௌனமாக ஏதோ யோசனை செய்தான். பிறகு மறுபடியும் பழைய பரிகாச தோரணையில், ஏன் சக்கு, அந்த சந்திரா டீச்சரை உனக்கு டியூஷன் சொல்லிக் கொடுக்க ஏற்பாடு பண்ணி கொள்ளேன். இங்கே அவள் வந்தாள் என்றால் நான் கூட அகஸ்மஸ்டாக்க அவள் நீ சொல்லுகிறது போல் அழுகித்தானா என்று பார்த்து சொல்றேன் என்று கூறி சிரித்தான். சகோதரா தமையனின் பரிகாச பேச்சுக்களை காதில் வாங்கி கொள்ளவில்லை. அவளுடைய மூளையில் பளிச்சென்று அப்பொழுதுதான் யோசனை தோன்றியது. உடனே மலர்ந்த முகத்துடன் தாயின் பக்கம் திரும்பி, அம்மா, அதுதான் உன்கிட்டே சொல்லணும்னு நினைச்சுட்டு இருந்தேன். சந்திரா டீச்சரை சௌந்தரமா கிட்ட சொல்லி எனக்கு டியூஷன் சொல்லித்தர ஏற்பாடு பண்ணினால் ஒழிய நான் பரீட்சையிலே பாஸ் பண்ண முடியாது. எனக்கு டியூஷன் வைக்கலன்னா நான் நாளையிலிருந்து பள்ளிக்கூடம் போக மாட்டேன் என்று சற்று பயமுறுத்தினாள். உங்கள் அப்பா கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணுறேன். இதுக்கெல்லாமா உனக்கு அழுகை? போய் மூஞ்சியை அலம்பி கொண்டு வா. காஃபி சாப்பிட்டதும் ராஜாவையும் அழைச்சிட்டு கோயில் பக்கம் போயிட்டு வரலாம். அவனும் அம்மா சினிமாவுக்கு போயிட்டாளேன்னு அழுது கொண்டிருக்கான் என்று சமாதானமாக கூறினாள் காமாட்சி அம்மாள். மண்ணியை சினிமாவுக்கு அழைச்சிட்டு போகாட்டா அவள் அழுவாள் என்ற பயம் அண்ணாவுக்கு. அப்பப்பா, பொம்மை நாட்டிகள் காரியங்களை சாதிக்கிறதுனா ஒரே ஆயுதம் வைத்திருக்கிறார்கள். அழுகைத்தான் என்று சொல்லிவிட்டு கடகடவென்று சிரித்தான் ஜெகநாதன். காமாட்சி அம்மாளும் கூடவே சிரித்தாள். சகுந்தலா உள்ளே புகை எழுந்தவள் பாதி கோபமும் பாதி சிரிப்புமாக, உங்களுக்கு ஒரு வாயாடி பொண்டாட்டி வரணும்னு சாமியை வேண்டி கொண்டிருக்கிறேன். அவள் உங்களை ஆட்டி வச்சு அழகழிக்கணும் என்று பல்லை கடித்தாள். ஜெகநாதன் பதிலுக்கு லேசாக சிரித்தான். உன் பிரார்த்தனை ஈடேறாது. என் அருமை தங்கையே, நான் கல்யாணம் பண்ணி கொண்டால் தானே என்றான் பரிகாசமாக. காமாட்சி அம்மாளுக்கு தன் மகன் கடைசியாக சொன்ன மொழிகள் சுருக்கெனப்பட்டன. தாய்மை நிறைந்த அவள் உள்ளம் வேதனையால் விரும்பியது. அத்தியாயம் 7. பள்ளிக்கூடத்திலிருந்து அலுப்புடன் திரும்பி வந்த சந்திராவுக்கு உடனேயே பரபரப்பாக வெளியே செல்ல வேண்டுமென்றால் கஷ்டமாகத்தான் இருந்தது. சந்திராவின் மதிப்பு புகுந்த தலைமை உபத்தியாயினி சௌந்தரமாலின் வேண்டுகோளின் பேரிலும் சகுந்தலாவின் கள்ளம் கபடமற்ற நடத்தை மீது கொண்ட அனுதாபத்தினாலும் சித்திக்கு இன்னும் பண உதவி செய்து அவளது வாயை மூடி வைக்க ஒரு வழியாகும் என்ற எண்ணத்திற்காகவும் இவ்வாறு பல நன்மைகள் குறித்துதான் சந்திரா நாகராஜர் வீட்டில் பாடம் சொல்லித்தர ஒப்புக்கொண்டாள். எடுத்த எடுப்பில் சித்தி பார்வதி நாகராஜர் வீட்டில் சந்திரா பாடம் சொல்லித்தரப்போவதை விரும்பவில்லை. அவர் வீட்டு பக்கம் பெண்கள் போவார்களோ என்றால் அதிசயத்துடன். ஏன் சித்தி இப்படி சொல்கிறீர்கள் என்று சந்திரா கேட்டதற்கு சித்தி கோபத்துடன், தெரியாதது போல் பேசாதே. அவ்வாத்து பிள்ளை ஜெகநாதன் போக்கிரி என்பது ஊர் அறிந்த விஷயம். அங்கே போவது நல்லதில்லை. அவ்வளவுதான் நான் சொல்வேன். பின் உன் இஷ்டம் என்று சற்று பதட்டமாக சொன்னாள். சந்திரா யோசித்து பார்த்தாள். ஒரு விஷயத்தில் சித்தி சொன்னபடி ஜெகநாதனின் கெட்ட பெயர் கௌரவமுள்ள ஸ்திரிகளை அவன் வீட்டு பக்கம் போனால் கூட பாதிக்கக்கூடியதுதான். ஆனால் அவன் வீட்டில் அவன் ஒருவன் தானா மனிதன்? நாகராஜயர் கௌரவமுள்ள பெருநன்மை வாய்ந்த மனிதர் இல்லையா? அவர் மனைவி காமாட்சி அம்மாள் தங்க கம்பி ஆயிற்று. இன்னும் அவர்கள் மூத்த பிள்ளையின் மனைவி அலைமேல் வேறு அங்கேயே வசிக்கிறாள். பெண்கள் வசிக்கும் ஒரு நன்மதிப்புடைய ஆசாமி வீட்டில் போய் பாடம் சொல்லி தருவதில் தப்பென்ன இருக்கிறது என்று அவளுடைய மனசாட்சி தர்கிக்கவே சித்தியின் பேச்சு லட்சியம் செய்யவில்லை. சந்திராவின் தந்தைக்கும் இந்த டியூஷன் விஷயம் மனதிற்கு பிடிக்கவில்லை. சந்திரா, வேண்டாம், அவர்கள் வீட்டு சங்கதியே நமக்கு வேண்டாம் என்றார். சந்திராவுக்கு அப்பாவின் வார்த்தைகளை கேட்டு கோபம்தான் வந்தது. அவர்கள் வீட்டு பையன் நடத்தை மோசம் என்றால் வீட்டவர்கள் என்ன செய்வார்கள்? நாம் நடந்து கொள்வதை பொறுத்திருக்கிறது எல்லாம் என்று அழுத்தம் திருத்தமாக பதிலளித்தாள். கல்யாணராமையரும் உன் இஷ்டம், ஆனால் நம் மீது பழிச்சொல் ஏற்படாமல் நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் நான் சொல்லக்கூடிய புத்திமதி என்றார். பாடம் சொல்லித்தர ஒப்புக்கொண்டு 2 வாரங்களுக்கு மேல் ஆகிவிட்டன. சந்திராவை பொறுத்தவரை நாகராஜர் வீட்டு டியூஷன் அவளுக்கு திருப்தியாகத்தான் இருந்தது. சாயங்காலம் பள்ளிக்கூடத்திலிருந்து சந்திரா வந்த 1/2 மணிக்கெல்லாம் நாகராஜர் வீட்டு இரட்டை மாட்டு வீல்வண்டி அவளை அழைத்து போக வரும். 5லிருந்து 6:30 மணி வரை சகுந்தலாவுக்கு பாடம் போதிப்பாள். திரும்ப வண்டியிலே வீட்டுக்கு விளக்கு வைக்கும் சமயத்திற்கு வந்து விடுவாள்.
சகுந்தலாவிற்கு வயது 13 ஆகி கொண்டிருந்தது. 5வது பாரத்தில் படித்து கொண்டிருந்தாள். சிகப்பாக பார்ப்பதற்கு லட்சணமான பெண்ணாயிருந்தாலும் வெகுளித்தன்மை நிரம்ப பெற்றவளானதால் சிறு வயதில் குறுகுறுப்பாக இருக்க வேண்டிய முகத்தில் அசட்டு சாயை படிந்திருந்தது. அவளுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பது என்பதே கஷ்டமான காரியம் என்பதை சந்திரா சீக்கிரத்திலேயே கண்டு கொண்டாள். சகுந்தலாவின் தாயாரான காமாட்சி அம்மாளை சந்திராவுக்கு பார்த்த அளவிலே பிடித்து விட்டது. பிறர் மனம் நோவதை சகியாத புண்ணியவதி அவள் என்பதை சந்திரா கண்டு கொண்டு விட்டாள். பாலகிருஷ்ணன் மனைவி ஆலமேலுவை தான் பார்த்ததுமே சந்திராவுக்கு பிடிக்கவில்லை. முதல் நாள் வேலையை ஒப்புக்கொண்டு சகுந்தலாவுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்த சமயம் ஓயாரமாக மயில் போல் தழுக்கு நடையுடன் அங்கு மேற்பார்வையிட வந்த அலமேலு சந்திராவை கடையில் விலக்கி வைக்கப்பட்டிருக்கும் ஒரு பொருளை உற்று கவனிப்பது போல் ஏற இறங்க பார்த்தாள். நீதான் சந்திரா, BA LTO என்றால் அலமேலு அலட்சியமான பாவனையில். ஆமாம், நான் தான் என்று சந்திரா மரியாதைக்காக பதிலளித்தாள். அலமேலு மேன்மேலும் தன்னை ஆராய்ந்து உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை கவனிப்பதைக் கண்டு அவளுக்கு கோபம் பூங்கி கொண்டு வந்தது. உனக்கு இன்னும் கல்யாணமே ஆகவில்லையோ என்று அலமேலு கேட்டது சந்திராவின் முகத்தை அவமானித்ததினால் சிவக்கடித்தது. இல்லை என்று சுருக்கமாக கூறினாள் சந்திரா, தன் மனதில் ஏற்பட்ட அருவருப்பை வெளிக்காட்டாமல். கல்யாணம் பண்ணிக்கிறதாக உத்தேசம் உண்டோ இல்லையோ என்று மேலும் அலமேலு கேட்ட கேள்வி சந்திராவின் மனதில் சுருக்கென்று பாயவே தன்னையும் மீறி வந்த கோபத்தை கட்டுப்படுத்த மாட்டாமல், நீங்கள் எல்லாம் கல்யாணம் பண்ணி கொண்டு என்ன மகத்தான காரியத்தை சாதித்து விட்டீர்கள் என்று படக்கென கேட்டுவிட்டால் பதிலுக்கு. அலமேலுக்கு சந்திராவின் துடுக்கான பதில் கோபத்தை உண்டாக்கியது. தான் வீட்டின் எஜமானி என்ற ஹோதாவில் எது வேண்டுமானாலும் பேசலாம் என்பது அவளுடைய எண்ணம். ஆகவே அவள் கோபத்துடன் மேலே பேசாது விடுவிடன் மினுக்காக உள்ளே சென்று விட்டாள். சந்திராவும் தான் அலமேலுவின் அதிருப்திக்கு பாத்திரமானோம் என்பதை உணர்ந்து கவலைப்படவில்லை. பலவாறு இதையெல்லாம் பற்றி யோசித்து கொண்டே ஒரு நாள் சந்திரா வாசலில் டியூஷனுக்கு அழைத்து செல்ல தனக்காக காத்து கொண்டிருக்கும் வண்டியில் போய் ஏறிக்கொண்டாள். ஆனாலும் இந்த ஊரை போல ஒரு ஊரும் பார்த்ததில்லை என்று அவள் வாய் முணுமுணுத்தது. வண்டி தெருக்கோடி மறை தத்தம் வீட்டில் நின்று ஓடி வந்து வாசலில் நின்று வேடிக்கை பார்க்க வந்த பெண்களை கண்டதும் தான் சந்திராவுக்கு இப்படி எரிச்சல் பற்றி கொண்டு வந்தது. சந்திராவின் வீட்டிற்கும் வசந்த நிலையத்திற்கும் குறைந்தது 3 பரலாங்குகள் இருந்தன. வழியில் 2 தெருக்களை தாண்டி குறுக்கு பாதை வழியாக 2 பக்கமும் மரங்கள் அடர்ந்த ஒரு சாலை வழியாக வண்டி செல்லும். சந்திராவுக்கும் அந்த இடம் மிகவும் பிடித்திருந்தது. கொஞ்ச தூரத்தில் தெரியும் வாழை தோட்டமும் அதற்கு அப்பால் புலப்படும் ஆண்டி கொண்டின் தோற்றமும் அவள் மனதை குதூகலிக்க செய்தன. வண்டி ஓட்டி கோவிந்தன் அந்த பாதை வழியாக போகும்போது சந்திரா கேட்காவிட்டாலும் ஊரை பற்றி ஏதாவது சொல்லி கொண்டு போவான். அதை தெரியுது பாருங்க, அதைத்தான் ஆண்டி கொன்றும்பாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை பெரிய உற்சவம் நடக்கும். நம்ம எஜமானுக்கு அந்த சாமி குலதெய்வமுங்க. இந்த வாழை தோட்டம் நம்ம ஐயாவுடையது தான். ரஸ்தாலி தோட்டத்திலே இருக்கு பாருங்க, ஒட்டு மரமுங்க. அதெல்லாம் எங்க அப்பா காலத்திலே பயிரிட்டது. பழம் தீங்க தேனாக இருக்கும். போங்க, இப்போதான் காய்க்கிற காலம். பழமாகட்டும், உங்களுக்கும் பறிச்சு தரேன், தின்னுட்டு சொல்லுங்க என்று தானே வழவழாவென்று பேசிக்கொண்டே போனான். எல்லாவற்றிற்கும் சந்திரா புன்னகை செய்து கொண்டும் தலையை அசைத்து கொண்டும் இருந்தாள். சகுந்தலாவுக்கு படிப்பு சொல்லித்தர ஏற்பட்டிருந்த இடம் தோட்டத்தை நோக்கி அமைந்திருந்த மாடி வராந்தாவின் ஒரு பக்கம். மேஜை மீது அடுக்கு புஸ்தகங்களுடன் சகுந்தலா சந்திராவின் வரவை எதிர்பார்த்து உட்கார்ந்திருந்தாள். டீச்சர், உங்களுக்கு டீ பிடிக்குமா, காஃபி பிடிக்குமா? தினம் உங்களுக்கு டீ கொடுக்கும்படி அம்மா சொன்னா என்று உபச்சாரத்துடன் சகுந்தலா வரவேற்றாள். எனக்கு அதெல்லாம் ஒன்று வேண்டாம். நான் சொல்லிக் கொடுத்த பாடத்தை நன்றாக படித்தால் போதும் என்று சந்திரா வேலையை ஆரம்பித்தாள். இந்த கணக்கை போடு. ஏ என்பவன் 3 மைல் நடப்பான் என்று சந்திரா கணக்கொன்றை போட்டாள். சகுந்தலா அந்த கணக்கை 1/2 மணி நேரம் போட்டாள். அதுவரையில் அவளுடைய பாட புஸ்தகங்களை புரட்டி பார்த்து கொண்டிருந்த சந்திரா பொறுமை எழுந்து, சக்கு, இன்னமா கணக்கு போடுற? போ, சின்ன கணக்குக்கு இத்தனை நாழியா என்றால் கோபமாக. டீச்சர், ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விடை வருதே என்று சலிப்பாக பதிலளித்த சிஷியை கண்டு சந்திரா, இப்படி கொண்டா பார்க்கலாம் என்று அவள் புஸ்தகத்தை வாங்கி பார்த்தாள். என்ன சக்கு, டியூஷன் மோகத்திலே இப்பெல்லாம் அண்ணாவை மறந்துட்டியே என்று ஒரு புருஷனின் துணிச்சலான குரலையும்
பூட்ஸின் சப்தத்தையும் கேட்டு திடுக்கிட்டு நிமிர்ந்தாள் சந்திரா. இல்லை அண்ணா, கணக்கு வரவே மாட்டேங்கிறது எனக்கு என்று பதிலுக்கு கொஞ்சலாக சகுந்தலா மொழிந்ததை கேட்டதும் தான் சந்திராவுக்கு அவன் சகுந்தலாவின் தமையன் என்று புரிந்தது. மடிப்பு கலையாத ஷூட், அதற்கு தகுந்த கோட்டு, வாரி விடப்பட்ட சுருண்ட கிராப்பு தலை, சிவந்த நிறம், கம்பீரமான தோற்றம், கர்வம் ததும்பும் கண்கள், அகங்காரத்துடன் தூக்கி நிற்கும் முகவாய், பிடிவாதத்தை உணர்த்தும் மெல்லிய உதடுகள் என்று ஒரே பார்வையில் சந்திரா தனக்கு எதிரில் சற்று தூரத்தில் வந்து நின்ற ஜெகநாதனை கண்களால் கணக்கிட்டு விட்டாள். பல நாட்களாக பலவாறு கேள்விப்பட்டிருக்கும் ஜெகநாதனை நேரில் பார்க்க நேர்ந்து விட்டதே என்று பயந்த நெஞ்சுடன் இடத்தை விட்டு எழுந்து தலையை குனிந்து கொண்டு அசைவிட்டு நின்றாள். அவளது கலவரத்தை யூகித்து கொண்டவன் போல் ஜெகநாதன் சிறிது நேரம் மௌனமாக இருந்தான். பிறகு எதையோ நினைத்து கொண்டவன் போல் சகுந்தலாவின் டீச்சராக வந்ததை பற்றி சந்தோஷம் கொஞ்சம் அவளுக்கு கவனித்து பாடம் சொல்லித்தர வேண்டும் என்று கூறிவிட்டு திரும்பினான். அவன் தலை மறைந்ததும் சந்திரா அப்பாடா என்று பெருமூச்சு விட்டாள். ஜெகநாதன் கண்முன் தென்பட்டு விட்டோமே என்று அவள் மனத்தில் பயம் குடிக்கொண்டு விடவே மேலே பாடம் சொல்லித்தர முடியவில்லை. சக்கு, தலையை வலிக்கிறது, மிகுதியே நாளைக்கு சொல்லித்தரேன் என்றாள். சரி டீச்சர் என்று சந்தோஷத்துடன் சகுந்தலா கூறிவிட்டு வண்டிக்காரனை அழைக்க ஓடினாள்.